ஓ காதல் கண்மணி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். மணிரத்னம் இஸ் பேக். இந்த கதை மூலமாக அவர் ரொம்ப நுட்பமான பல விஷயங்களை சொல்லியிருக்காரு, மறைமுகமாக பல குறியீடுகளை சொல்லியிருக்காரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ஒரு கதை தான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு ஊரில் ஒரு ஓவிய போட்டி ஒன்று நடத்தியிருக்காங்க. அந்த ஓவிய போட்டியில் ஓவியர்கள்லாம் அவங்க படத்தை வரைஞ்சி வச்சுட்டு அந்த படத்துக்கு பக்கத்தில் ஒரு திரையை போட்டு மூடிட்டு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. நடுவர்கள் வந்து அந்த ஓவியர்கள்ட்ட கேட்பாங்க, என்ன கான்செப்ட் வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அந்த கான்செப்ட் சொல்லுவாங்க. சொல்லி முடித்த உடனே இப்போ ஓவியத்தை காட்டுன்னுவாங்க. அவங்க திரையை விலகிட்டு காட்டும்போது அதில் இருக்கிற ஓவியத்துக்கும் அவங்க சொன்ன கான்செப்ட்டுக்கும் பொருந்துதா அப்படின்னு பார்த்துட்டு மார்க்கு போட்டு அடுத்த ஓவியத்துக்கிட்ட போவாங்க. இப்படி ஒவ்வொரு ஓவியமாக முடிச்சுட்டு போகும்போது நம்மால் ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருந்திருக்கான் ஓவியத்தை வரைஞ்சி வச்சுட்டு. உங்கள் ஓவியத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ன உடனே, இது கான்செப்ட் என்னென்னா சார், காந்தி தாத்தா ஒரு சமாதான புறாவை கொண்டாந்து பறக்க விட்டுட்டு போகிறாரு சார். அவர் போன உடனே மறைஞ்சிருந்து ஒரு வேனை அந்த புறாவை அடிச்சிடறான் சார். அடிப்பட்ட புறா கீழே விழுந்து செத்து போகுது சார். இதுதான் சார் கான்செப்ட் அப்படின்ன உடனே, செம்ம கான்செப்டாக இருக்கேன், எங்கே உங்கள் படத்தை காட்டுங்க பார்ப்போம் அப்படின்ன உடனே திரையை விலக்கியிருக்கான். படமே இல்லை அதில். என்னப்பா அது, எங்கப்பா காந்தி தாத்தாவா அப்படின்னு கேட்டிருக்கான். அதான் சொன்னல சார், காந்தி தாத்தா புறாவை பறக்க விட்டு போயிட்டாருன்னு. அப்புறம் வேடனை எங்க, அவன் தான் மறைஞ்சிருக்கான்னு சொன்னேனே. புறாவை எங்கப்பா, அதான் பூரா கீழே விழுந்து செத்து போச்சே அப்படின்ட்டு இருக்கான். எப்படி பார்த்தீங்களா இவன் ஓவியம் வரைஞ்சி வச்ச லட்சணம்? ஒரு வெள்ளை பேப்பரை வச்சுக்கிட்டு எத்த தண்ணி கதை சொல்லியிருக்கான் பாருங்க. நீங்களும் ஒரு வெள்ளை பேப்பரை பார்த்தாலே அதில் இருக்கிற கதையெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு சக்தி இருந்ததுன்னா இந்த படத்தை போய் பாருங்கள். நையாண்டி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்படி தான் ஒருத்தன் ஒரு சீப்பான பப்ளிசிட்டி பண்ணி ஒரு வியாபாரம் பார்த்தான். அது என்ன வியாபாரம்னா, ஒருத்தன் ஊராக போய் சுருட்டு விற்கிறது அவன் வேலை. ஒரு ஊரில் போய் சுருட்டு விற்றுருக்கான். இந்த சுருட்டை நீங்கள் தொடர்ந்து குடிச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு திருடன் வரமாட்டான், உங்களை நாய் கடிக்காது, உங்களுக்கு முடி நரைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஜனங்க பாதி பேர் நம்பி நம்பாமலும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவனும் விற்றுட்டு போயிட்டான். விற்றுட்டு போனதுக்கப்புறம் ஜனங்க தொடர்ந்து அடிச்சிருக்காங்க. ஆனால் நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. மறுபடியும் எல்லா ஊரையும் விற்றுட்டு அதே ஊருக்கு மறுபடியும் விற்க வந்திருக்கான். அன்றைக்கி பிடிச்சி ஊரில் இருக்க பெரிய மனுஷங்களாம் உட்கார வச்சுக்கிட்டாங்க. டேய், என்ன சொல்லி விற்றுட்டு போனேன்? நாய் கடிக்காது, திருடன் வரமாட்டான், முடி நிறைக்காதுன்னு சொன்னல, அது பூரா நடந்துக்கிட்டு தான் இருக்குது. என்ன ஏமாத்துறியா? உட்காரா, சொல்கிறா, எப்படா இது அப்படின்னு கேட்டுருக்கானுங்க. இல்லைங்க, நீங்கள் இதை தொடர்ந்து பிடிச்சிங்கன்னா தான் இது நடக்கும், இப்போ திடீர்னு கேட்டால் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா. அதெல்லாம் கிடையாது, சுருட்டு குடிக்கிறதுக்கும் திருட வரமாட்டான்றதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, நாய் கடிக்க மாட்டான்றதுக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவன் சொல்லாட்டி விட மாட்டாங்க போட்டுக்க அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஐயா, இந்த சுருட்டை நீங்கள் தொடர்ந்து குடிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நாளில் உங்களுக்கு இருமல் வரும். ராத்திரி பூரா உட்காந்து இருமிட்டு கிடப்பீங்க. அப்போது ராத்திரியில் உங்கள் வீட்டுக்கு திருடன் வந்தான்னு வச்சுங்க, வீட்டில் யாரோ முழிச்சிக்கிட்டு இருக்காங்க, இப்போ போனோம்னா மாட்டிக்கிறோம்ட்டு திருடன் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டான். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து உங்களால் நடக்க முடியாது, தடி ஊண்டி நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி நடக்கும்போது நம்ம கையில் தடி வச்சுருந்தா கிட்ட நாய் வருமா? அதுதான், நாய் உங்களை கடிக்காது அப்படின்ட்டு இருக்கான். அப்போ முடி நரைக்காது, ஆனால் அது வரைக்கும்லாம் நீ உயிரோடு இருக்க மாட்டியா அப்படின்ட்டு இருக்கான். எப்படி இருக்கு பாருங்கள் கதை. இப்போது இந்த விளம்பரம் இந்த படத்துக்கும் பொருந்தும். எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, உங்கள் வீட்டுக்கு திருடன் வரமாட்டான், உங்களை நாய் கடிக்காது, உங்களுக்கு முடி நரைக்காது. ஆமாம், இந்த படத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, புருஷன் முன்னாடிக்குள்ளே உங்கள் குடும்பத்தில் சண்டை எந்நேரமும் நாரிக்கிட்டு இருக்கோம், ராத்திரி பகலாக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க. அப்போ அந்த பக்கம் திருடன் வந்தான்னு வச்சுங்க, இவங்களே சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, இதுக்குள்ளே போனோம்னா நம்மளை பொழந்துருவாங்கன்ட்டு திருடன் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டான். அப்புறம் ரோட்டில் நடந்து போகும்போது நாய் உங்களை கடிக்க வந்துச்சுன்னு வச்சுங்க, உங்களுக்கு இருக்கிற கொலைவெறியில் நாயை நீங்கள் திருப்பி கடிச்சிருவீங்க, அதனால் நாய் உங்களை கடிக்காது. அப்புறம் இந்த முடி நரைக்கிற மேட்ரு, இவங்க பண்ணுற இந்த சீப்பான பப்ளிசிட்டிலாம் பார்த்துட்டு நம்மளும் நம்பி இந்த படத்துக்கெல்லாம் போயிட்டோம்னு வச்சுங்க, பிபி சுகர்லாம் வந்து சீக்கிரம் செத்தே போயிடும். அப்புறம் எங்கே முடி நரைக்கா? ஒரு கண்ணியும் 3 களவாணிகளும் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கதையெல்லாம் ஒரு கதைன்னு கேட்டு அதையும் ஓகே பண்ணி அது மேலேயும் பணத்தை போட்டு படத்தை எடுக்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் என்னன்னு சொல்கிறது? இப்படி கதையெல்லாம் படமாக எடுப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தால்
1947 நான் ஒரு கதையை கற்பனை பண்ணி வச்சுருக்கேன். இவங்க என்ன 3 டைமென்ஷனில் கதை சொல்கிறது, நம்ம கதையெல்லாம் 16 டைமென்ஷனில் படம் எடுக்கலாம். இப்போ சொல்கிறேன் கேளுங்க. ஒரு அப்பா அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமாக குழந்தையே இல்லை. உடனே ஒரு முனிவரை போய் பார்த்தாங்க, சுத்திதானந்த சுவாமிகள் அப்படின்றவர். அவரை போய் பார்த்த உடனே அவர் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு 16 குழந்தை பிறக்கும், அதுவும் ஆம்பளை பிள்ளையாக பிறக்கும், வீடு வாசலோட சுகமாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னார். சரி ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு கேட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து கொஞ்ச நாள்லேயே பார்த்தா ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. ஆஹா, சாமியார் சொன்னது சரியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலான்னு யோசிச்சாங்க. சுத்திதானந்த சுவாமிகள் அவர் பேரை ஞாபகத்தை வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தின்னு பேர் வச்சாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து 2வது குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு என்னடா பேர் வைக்கிறதுன்னு பார்த்தா சுத்தின்னு வச்சுட்டாங்க. அப்புறம் 3வது குழந்தை ஒன்று பிறந்துச்சு, அதுக்கு சுத்தின்னு வச்சுட்டாங்க. இப்படி 16 குழந்தைக்கும் 16 சுத்தி பேர் வச்சுட்டாங்க. அப்புறம் அவர் சாமி சொன்ன மாதிரியே நல்லா வசதி ஆகிட்டாங்க, சொந்தமாக வீடெல்லாம் கட்டிட்டாங்க. வீடு கட்டின உடனே வீட்டில் முதல்ல சாமியுடைய ஃபோட்டோ தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா என்ன பண்ணிட்டாரு, நடு ஹாலில் ஆணி அடிக்கணும்னு சுற்றி தரனா சுற்றி கிடைக்கல. உடனே பொண்டாட்டியை கூப்பிட்டு பிள்ளையை அனுப்பி சுற்றி வாங்கிட்டு வர சொல்லிடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த அம்மா பெரிய சுற்றியை கூப்பிட்டு, டே சுற்றி சாமி ஃபோட்டோ மாட்டுறதுக்காக சுற்றி வேணும்னு உங்கள் அப்பா கேட்டார், அதனால் எங்கே சுற்றி எப்படி சுற்றி வாங்கிட்டு வருவோ தெரியாது, வரும்போது சுற்றியோட வாடா அப்படின்னு சொல்லி சுற்றி அனுப்பி வச்சாங்க. சுற்றி பார்த்துருக்கான், கிடைச்சதா கிடைக்கலன்னு தெரில, ஆனால் ஆள் வீட்டுக்கு மட்டும் வரல. உடனே அந்த அம்மா டென்ஷன் ஆகி போய் போன சுற்றி எங்கே சுற்றிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்ட்டு 2வது பையனை கூப்பிட்டு, டே சுற்றி வாங்கிறதுக்கு அனுப்புனேன், சுற்றி எங்கே போய் சுற்றிட்டு இருக்கான்னு தெரியல, நீ எங்கே எப்படி சுற்றி இந்த சுற்றியை கண்டுபிடிச்சிட்டு வருவோ தெரியாது, வரும்போது சுற்றியும் கூப்பிட்டுக்கிட்டு சுற்றியும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்றா அப்படின்னு சுற்றி அனுப்பி வச்சாங்க. சுற்றி போனவன் எங்கே சுற்றிட்டு இருக்கான்னு தெரியல, அவனும் வந்து சேரல. உடனே டென்ஷன் ஆகி போன அம்மா 3வது பையனை கூப்பிட்டு, டே சுற்றி அனுப்புனேன், சுற்றி வாங்க போனேன், சுற்றி எங்கே போனான்னு தெரில, அவனை போய் பார்த்து கூப்பிட்டு வர்றதுக்கு சுற்றி அனுப்புனேன், அவன் எங்கே போய் தெரிஞ்சான்னு தெரில. ஆமா, அப்பதானே ஒரு டென்ஷன் பில்டப் ஆகும். அவங்க ஏத்தி விட்டு டென்ஷன் இன்னும் குறையல. நீங்க லைட் ஆஃப் பண்ணுங்க. விட்டா இன்னும் ஒரு 4 நாளைக்கு கதை சொல்லிட்டே இருப்பான். குறக்கதையும் கேளப்பா. அது வேணாம்ப்பா. அப்பா லைட் ஆஃப் பண்ணுங்கப்பா. லைட்டை போடுங்கப்பா, அப்பதான் மூஞ்சி அழகா தெரியும். ஆமா, இந்த மூஞ்சி லைட்டை போட்டாலும் இப்படிதான் இருக்கும். லைட்டை போட்டோம்னா அழகு துடிக்க போதா. It's the motherfucking Eagle Double G. Snoop Dogg. It's the motherfucking Eagle Double G. Snoop Dogg.